வணக்கம். புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். காவல்துறை வாகனத்தை கண்டவுடன் மது பாட்டில்களை வீசி சென்ற நபர் காவல்துறை விசாரணை. திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளது. டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டு. வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு. 100% வாக்களிப்போம் என்று மாற்றுத்திறனாளிகள் உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுவை கன்னிக்கோவில் அருகே காவல்துறையினரின் வாகனத்தை கண்டவுடன் மது பாட்டில்களை வீசி எறிந்துவிட்டு தப்பியோடிய நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்ததால் மாநில எல்லைகளில் காவல்துறையினரும் தேர்தல் பறக்கும் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் உதவி காவல் ஆய்வாளர் சண்முகவேல் தலைமையிலான காவல்துறையினர் கன்னிக்கோவில் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரை கண்டதும் வாலிபர் ஒருவர் கையில் வைத்திருந்த பையை வீசிவிட்டு தப்பி சென்றார். காவல்துறையினர் அந்த நபர் வீசி சென்ற பையை பறிமுதல் செய்து சோதனை செய்தனர். அப்போது அதில் மது பாட்டில்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். மேலும் தப்பி ஓடிய நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மரக்காணம் அனுமந்தை அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மரக்காணம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில். இக்கோவில் திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதன் சிறப்பு நிகழ்ச்சியாக உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மனுக்கு பல்வேறு யாகங்கள், சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அங்காளம்மன், பாவாடை ராயன், விநாயகர் ஆகிய உற்சவ மூர்த்திகளின் வீதி உலா நிகழ்ச்சி வான வேடிக்கையுடன் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இன்னிசை கச்சேரிகள் மற்றும் மேடை நாடகங்களும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உபயதாரர்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இதில் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மன் திருத்தேர் விழா நடைபெற உள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பது குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பாராளுமன்ற தேர்தல் நாளில் வாக்களிப்பது குறித்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட அமைப்பின் மூலமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்து நிலையம் அருகில் நியூ போல்ட் பேட்டரி வீல்சேர் மற்றும் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிறப்பு இணைப்பு சக்கரம் பொருத்திய பெட்ரோல் வாகனம் மூலமாக 100% மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் முட நீக்கியல் வல்லுநர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்தல் ஜகான் கருணாகரன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். சாலை வழியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாராளுமன்ற தேர்தலை பற்றி 100% வாக்களிக்க வேண்டும் என்றும் மேலும் மாற்றுத்திறனாளிகளும் 100% வாக்களிப்போம் என்று கோஷம் எழுப்பி தெருக்களில் சென்றனர். உளுந்தூர்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள குளக்கரையில் இருந்து காவடிகள் அலங்கரிக்கப்பட்டு தேர் ஜோடிக்கப்பட்டு அலகு குத்தி பக்தர்களும் பொதுமக்களும் 1008 காவடி 1008 பால்குடம் கொண்டு அலகு குத்தியும் தேர் இழுத்தும் உளுந்தூர்பேட்டை முக்கிய வீதிகள் வழியாக நடந்து வந்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடனை செய்தனர்.
செய்தனர். இதில் சமூக ஆர்வலர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் உளுந்தூர்பேட்டை ஜெயராமன் என்கிற தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி வேட்பாளர் ரவிக்குமாரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர், திமுக ஒன்றிய செயலாளர்கள் வசந்தவேல், ராஜவேல், வைத்தியநாதன், முருகன், நகர செயலாளர் டேனியல் ராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவுக்கரசு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜெய்சங்கர் மற்றும் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு நமது கூட்டணி கட்சியின் மூலமாக உள்ள வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்திய கூட்டணியின் சார்பில் மற்றும் புது உத்தியை கையாளுகிறார்கள். என்ன உத்தி என்றால் நேரடியாக முதல்வரை கைது செய்வது. அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி கைது செய்தார்களோ அதே போல ஜார்க்கண்டில் இருக்கிற சோரன் அவர்களை எப்படி கைது செய்தார்களோ அப்படி நேரடியாக கைது செய்கின்ற ஒரு உத்தியை அவர்கள் கையாளுகிறார்கள். மதிகிருஷ்ணாபுரத்தில் பங்குனி உத்திர காவடி உற்சவம் அலகு குத்தியும் செடல் போட்டும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னியகோவில் அடுத்துள்ள மதிகிருஷ்ணாபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீ வேம்படி வேல்முருகன் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் பங்குனி உத்திர காவடி உற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகளும் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான காவடி உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி முருகப்பெருமானுக்கு, மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பழ வகைகள், அபிஷேகத்தூள், இளநீர், பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து தீர்த்த குளக்கரையில் இருந்து காவடிகள் அலங்கரிக்கப்பட்டு காவடி உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்திக் கொண்டும், ஆண்கள் செடல் போட்டும், பெண்கள் பால் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறுவர்கள் காவடியை தோளில் சுமந்து ஆடிச் சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் கோவிலை வந்தடைந்தது. திருக்கோவில் அன்னதானம், அக்னி பிரதர்ஸ் இளைஞர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதனையடுத்து இடும்பன் பூஜை நடைபெற்றது. ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ். விழுப்புரம் மாவட்ட நகராட்சிக்குட்பட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாக்கியராஜ் தனது வேட்புமனுவினை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பழனியிடம் வழங்கினார். மேலும் இந்த வேட்புமனு தாக்கலின் போது முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CB சண்முகம், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, தேமுதிக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
டாக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சியமுடையவரா நீங்கள்? நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேன்னு உங்களுக்கு கவலையா? கவலையை விடுங்க. நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம். எங்கள் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் நீட் அகாடமியில் ஸோ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Well established classrooms and study materials prepared by experts. Classes taken by eminent professors. We ensure 100% safety for the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபசர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses admission going on. Professors Achieve Academy, right place for real talents. வாருங்கள், புதியதொரு எதிர்காலம் உன் கையில். Number 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர், புதுச்சேரி. ஐயோ கடவுளே, என்ன மிஸ்? நான் டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி. ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு. டாடாய், என் பொண்டாட்டிக்காக புது டெல் இன்ஸ்பிரான் 14 லேப்டாப். இதுல கேமரா, ஸ்பீக்கரு, இவ்ளோ பெரிய டிஸ்ப்ளே, இதெல்லாம் நீ ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பயங்கர யூஸ் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்டாட்டிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இப்போ இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் படிக்கணும். நீ வெளிய போ. செய்திகள் தொடர்கின்றன. திமுகவும் அதிமுகவும் கள்ளக்கூட்டணி வைத்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பி டீமாக செயல்பட்டு வருகிறார். ஆண்டிப்பட்டி டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டு. ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டு. தேனி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிடுகிறார். இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு பெண்கள் கும்ப மரியாதை செலுத்தி மலர் தூவி வரவேற்றனர். கூட்டத்தில் அவர் பேசுகையில், தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி உள்ளார். ஆனால் திமுகவின் கூட்டணி பிரதமராக யாரை அறிவித்துள்ளார்கள்? ஸ்டாலினையா? ஸ்டாலின் யார் என்று தமிழ்நாட்டை தவிர்த்து அடுத்த மாநிலத்திற்கு கூட தெரியாது. அதேபோல எடப்பாடி பழனிசாமியும் திமுகவிற்கு உதவி செய்வதற்காக இரட்டை இலை சின்னத்தை கையில் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார். திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளனர் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். திமுகவை ஒழிப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் கொண்டு வந்த இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி திமுகவிற்கு உதவுவதற்காக பயன்படுத்தி வருகிறார். இதன் மூலம் திமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி கள்ளத்தனமாக உதவி செய்து வருகிறார். திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். இதனை தமிழக மக்கள் நன்கு அறிந்து கொண்டுதான் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோர் தீய சக்தி திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்றுதான் கூறினார்கள். நமக்கு எத்தனை சீட் கிடைத்தது என்பது முக்கியமல்ல, எண்ணம்தான் முக்கியம். ஆகவே மத்தியில் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதுதான் நமது ஒரே குறிக்கோள். அதற்காக கூட்டணி கட்சியினர் பாடுபட வேண்டும் என கூறினார். கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அமமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, வடக்கு ஒன்றிய செயலாளர் காசிமாயன், நகர செயலாளர் வஜ்ரவேல், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், அம்மா பேரவை குமார், தெற்கு ஒன்றிய செயலாளர் திருமலை, நாகராஜ், மாணவரணி பாண்டியன், நிர்வாகிகள் ராஜா, பாக்யராஜ், கணேஷ்குமார், தவப்பிரசாத், மகளிரணி அமுதா, விமலா, கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், வடக்கு ஒன்றிய செயலாளர் வைரபாண்டி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் செல்வர் தேனி மாவட்ட மக்களின் வாக்குகளையும் தாண்டி அவர்கள் எண்ணங்களிலும் இதயங்களிலும் என்றும் நிலைத்திருக்கும் போற்றுதலுக்குரிய மக்கள் செல்வர். என்டிஏ கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலை இருக்கிறது. அது அந்த தலை உலக புகழ் பெற்ற மோடி அவர்கள்.
திமுக அறிவித்திருக்கிற கூட்டணிக்கு யாருங்க பிரதம வேட்பாளர்? ஸ்டாலினா? ஸ்டாலின்னா அடுத்த ஸ்டேட்ல கூட விட மாட்டான். இது போதை மருந்தோட வர போறாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா இல்லையா? யாரு? ஆமா, மோடிலாம் 1 மணி நேரம் ஆனாலும் அப்படியே பேசுறாரு. நம்பாலும் சின்ன துண்டு செட்டு இல்லாம பேச முடியாது. இவருக்கு இங்க போய் என்ன பண்ண முடியும்? பாமக வேட்பாளரும் திரைப்பட இயக்குனருமான தங்கர் பச்சான் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக கடலூர் பாராளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடும் திரைப்பட இயக்குனரும் பாட்டாளி மக்கள் கட்சி பாராளுமன்ற வேட்பாளருமான தங்கர் பச்சான் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் கடலூர் மாவட்ட தேர்தல் அலுவலருமான அருண் தம்புராஜிடம் வேட்புமனுவை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாமக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன், ஜெகன் மற்றும் அமமுக மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி, தமிழரசன் ஆகியோர் உடனிருந்தனர். பாமக வேட்பாளர் திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் கடலூர் கலெக்டர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மதியம் 2:30 மண்டலமூர்த்தி, வழக்கறிஞர் தமிழரசன் ஆகியோர் உடன் வந்திருந்தனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் அவர்களை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. செங்கம் SV திருமண மண்டபத்தில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், தேமுதிக மாவட்ட செயலாளர் நேரு, அதிமுக தலைமை கழக பேச்சாளர் அமுதா அருணாச்சலம், அதிமுக செங்கம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகரிஷி மனோகரன் மற்றும் SDPI கட்சி நிர்வாகிகளுக்கு திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. இதில் செங்கம் தொகுதிக்குட்பட்ட அதிமுக, தேமுதிக, SDPI மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளிடம் வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். நாளை நமதே, 40 நமதே, வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு என்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கிற வெற்றி கூட்டணியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்களை இந்த நாடாளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் களத்திலே விட்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவின் காலத்திலே 1988ஆம் ஆண்டு இந்த இயக்கத்திலே தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார்கள். கழகத்தின் சோதனையான நேரத்தில் அன்பு சகோதரர் கலியபெருமாள் அவர்கள் அம்மாவுடைய தலைமையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டு சிறப்பான முறையிலே செயல்பட்டார்கள். புரட்சி தலைவி அம்மாவினால் பேரவையுடைய செயலாளராக மாவட்ட. மீண்டும் தலைப்பு செய்திகள். காவல்துறை வாகனத்தை கண்டவுடன் மது பாட்டில்களை வீசி சென்ற நபர் காவல்துறை விசாரணை. திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளது. டிடிவி தினகரன் பகிரங்க குற்றச்சாட்டு. வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு. 100% வாக்களிப்போம் என்று மாற்றுத்திறனாளிகள் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.